முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச சற்று முன்னர் கைது. அனுர அரசின் அதிரடி. இலங்கையில் அடுத்தடுத்து மர்மமான முறையில் மீட்கப்படும் சடலங்கள் வெளிவரும் பின்னணி. வாகன சாரதிகளுக்கு வெளிவந்த புதிய அறிவிப்பு. வயல் காவலாளிக்கு நடந்த சோகம். மட்டக்களப்பில் அதிர வைக்கும் சம்பவம். வசமாக சிக்கிய முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன். திடீரென பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட நீதிபதி. நடந்தது என்ன? சுற்றுலா பயணிகளிடம் பண மோசடி. வசமாக சிக்கிய முச்சக்கர வண்டி ஓட்டுநர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். போர் வீரர்கள் நினைவு அஞ்சலிக்கான ஒத்திகையை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை அவர் தலங்கம காவல் நிலையத்தில் முன்னிலையாகியிருந்த நிலையில் இவர் கைது செய்யப்பட்டு கடுவலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு விமல் வீரவன்சவுக்கு கடுவலை நீதவான் நீதிமன்றம் பிணையில் செல்ல உத்தரவிட்டுள்ளது. தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல கடுவலை நீதவான் உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பதுளை மகியங்கரை நகரில் உள்ள பாழடைந்த வீடொன்றுக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான பொதியொன்று கொண்டு வந்து போடப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும் மகியங்கரை போலீசாருக்கு வந்த தகவல் குறித்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இந்த மரணம் தொடர்பாக மகியங்கரை போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு இருக்கையில் கம்பஹா கட்டாணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அக்கரபனக பகுதியில் உள்ள வீடொன்றினுள் பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக கட்டாணி போலீசார் கூறியுள்ளனர். உயிரிழந்தவர் அக்கரபனக பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய வயோதிப பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் பிரேத பரிசோதனை இன்று நீர்கொழும்பு வைத்தியசாலையில் நடத்தப்படவுள்ளது. அத்துடன் கம்பஹா பெலியாகொடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட துட்டகைமுனு மாவட்டத்தில் நேற்றைய தினம் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் விகாரகம திவுலன்கடவல பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவருக்கும் ஒரு குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இந்த கொலை செய்யப்பட்டுள்ளமை விசாரணையில் வெளிவந்துள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பெலியாகுட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காப்புறுதி அட்டை டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறையின் கீழ் எதிர்காலத்தில் காப்புறுதி தொடர்பான அனைத்து ஆவணங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாக இலங்கை காப்புறுதியாளர்கள் சங்கத்தின் பொது காப்புறுதி மன்றத்தின் தலைவர் தினுஷ திலங்க குறிப்பிட்டுள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற டிஜிட்டல் காப்புறுதி அட்டை தொடர்பான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது தங்களது வாகனங்களுக்கு கிடைக்கும் காப்புறுதி அட்டை இனிமேல் அச்சிடப்பட்ட வடிவில் கிடைக்காது என்றும் இனிவரும் காலங்களில் காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து அதற்குரிய டிஜிட்டல் அட்டை மாத்திரமே வழங்கப்படுவதோடு அந்த டிஜிட்டல் காப்புறுதி அட்டையை தங்களது கைபேசிகள், இணையதளம் அல்லது QR குறியீடுகள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் காப்புறுதி அட்டையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சரிபார்த்துக் கொள்ள முடியும் என்றும் அதற்காக 1338 என்ற உடனடி அழைப்பு இலக்கத்தை பயன்படுத்தி அந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாவட்கொடி சேனையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாவட்கொடி சேனை தும்பலாஞ்சோலையில் வயல் காவலாளியாக பணிபுரிந்த நெடியமடு பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த நபருக்கு தலையில் வெட்டுக்காயம் காணப்படுவதாகவும் இது கொலை சம்பவமாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இன்று காலை ஸ்தலத்திற்கு வந்த போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இன்று காலை சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சட்டமா அதிபர் திணைக்களம் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்த்துள்ளதாக உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களை தடுத்து நிறுத்தாத குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல்
ஜெனரல் சுகர்ச்சி ஹேர தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான இந்த குற்றப்பத்திரிகைகள் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடல் வன்முறை சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னகோனின் ஒரு சந்தேக நபராக பெயரிடுமாறு காவல்துறைக்கு சட்டமா அதிபர் பிறப்பித்திருந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னதாக ரத்து செய்திருந்த நிலையில் அந்த தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த புதிய தகவல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீதியரசர்களான AHMT நவாஸ், அசல வெங்கப்புலி மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த மேல்முறையீட்டு மனு மீதான அடுத்த கட்ட விசாரணையை வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அம்பாறை அக்கரை பெற்று மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய AC ரிஸ்வான் நீதி சேவை ஆணைக்குழுவினால் கடந்த 22ஆம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு தொலைநகல் மூலம் அக்கரை பெற்ற நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு நீதிபதி AC ரிஸ்வானுக்கு எதிராக நீதி சேவை ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையிலேயே குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 1,80,000 ரூபாவை சுற்றுலா பயணிகளிடமிருந்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் முச்சக்கர வண்டி சாரதியொருவர் போலீசாரினால் வசமாக கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்திருந்த சொகுசு கப்பலிலிருந்து கொழும்பு நகரை சற்று நேரம் சுற்றி பார்ப்பதற்காக வந்திருந்த 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் இந்த மோசடி நடந்துள்ளது. சொகுசு கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தடைந்த பின் காளிமுகத்திடல் மற்றும் கங்காராமய விகாரை உள்ளிட்ட பல இடங்களை உள்ளடக்கியதாக கொழும்பு நகரை சற்று நேரம் சுற்றி வருவதாக 2 சுற்றுலா பயணிகள் முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு எடுத்திருந்த நிலையில் அதற்காக 18,000 ரூபாய் கட்டணத்தை முச்சக்கர வண்டி சாரதி கேட்டபோது சுற்றுலா பயணிகள் அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். பயணத்தின் இடைவெளியில் சுற்றுலா பயணிகளில் ஒருவர் ATMல் இருந்து பணம் எடுப்பதற்காக தனது வங்கி அட்டையை முச்சக்கர வண்டி சாரதியிடம் கொடுத்துள்ளதோடு அந்த சாரதி ஒப்புக்கொண்ட தொகைக்கு பதிலாக 2 முறை தலா 90,000 ரூபாய் வீதம் மொத்தம் 1,80,000 ரூபாவை மோசடியாக எடுத்துக் கொண்டுள்ளார். அதையடுத்து சுற்றுலா பயணிகள் முச்சக்கர வண்டி சாரதியிடம் அது குறித்து கேட்டபோது அந்த முழு தொகையும் பயணத்திற்கான கட்டணம் என்று அவர் கூறியதாக கூறப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் சிறிது நேரத்திலேயே தங்கள் உல்லாச கப்பலுக்கு திரும்பவிருந்ததால் துறைமுகத்தில் வேலையில் இருந்த சுற்றுலா போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருந்தனர். பின்னர் போலீசார் அந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநரை கண்டுபிடித்து 1,80,000 ரூபாவையும் அவரிடமிருந்து மீட்டதை தொடர்ந்து அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சட்ட நடவடிக்கைகளின் பின் சுற்றுலா பயணிகளின் பணம் அவர்களது தூதரகம் மூலம் திருப்பி தரப்படும் என்று குறித்த சுற்றுலா பயணிகளுக்கு போலீசார் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்குள் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை கொண்டுவர முயற்சித்த 3 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று அதிகாலையில் கட்டநாயக்க விமான நிலையத்தின் சுங்கப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட மூவரும் 31, 36 மற்றும் 40 வயதுடைய சீன நாட்டவர்கள் என தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 60,60,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட் தொகையை சுங்கப்பிரிவினர் கைப்பற்றி உள்ளதோடு இவர்கள் விமான நிலைய சுங்க அதிகாரிகளின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த சிகரெட் தொகையை சீனாவில் கொள்வனவு செய்து மலேசியாவின் கோலாலம்பூர் நகருக்கு சென்று அங்கிருந்து இன்று அதிகாலை 1:05 மணிக்கு பாடிக் ஏர் விமான சேவைக்கு சொந்தமான OD 297 விமானத்தில் கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது அவர்கள் கொண்டு வந்த 6 பயணப்பொதிகளுக்குள் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 40,400 சிகரெட்டுகளை கொண்டு 202 சிகரெட் பொதிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சுங்க அதிகாரிகள் கோரியுள்ளதோடு சந்தேக நபர்களிடம் சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.